கடன் வாங்குபவர்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் கடன் வழங்குனர்கள் அதன் அடிப்படையில் கடன் ஒப்புதலின் முடிவை எடுக்கிறார்கள். கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்கும் கடன் வாங்குபவர்கள் ஸ்கோரை மேம்படுத்துவதற்கான சில தீவிரமான முடிவுகளை எடுக்கலாம். வசதியான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் பேரில் கடன் பெற தகுதி பெறலாம். இந்த வசதியான விதிமுறைகளின் குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் விரைவான செயலாக்கம் ஆகியவை அடங்கும். கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்துவது ஒரு நீண்ட செயல்முறையாகும். எனவே ஆண்டின் இறுதிக்குள் அதை மேம்படுத்த உங்களால் முடிந்தவரை விரைவில் தொடங்குவது நல்லது. கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் கடன் அறிக்கையை சரிபார்த்து தவறுகளை சரி செய்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, சில கட்டணம் நிலுவையில் உள்ளது என காட்டப்படலாம், ஆனால் அது இனி நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்யுங்கள். கடன் பயன்பாட்டை குறைத்து அதை 30% குறைவாக வைத்திருப்பது நல்லது. உதாரணமாக, உங்கள் மொத்த கடன் வரம்பு ரூ. 20 லட்சம் என்றால் நீங்கள் கடன் பயன்பாட்டை ரூ. 6 லட்சத்திற்கும் குறைவாக வைத்திருக்கலாம். ஆரோக்கியமான விகிதத்தை பராமரிக்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரெடிட் கார்டுகளை வைத்திருக்கலாம். இதனால் உங்கள் கார்டை அதிகபட்சமாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்கள் மதிப்பெண்ணை மேம்படுத்துவதற்கான மற்றொரு வலுவான உதவிக்குறிப்பு ஆரோக்கியமான கடனை உறுதி செய்வதாகும். அதாவது கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன் மற்றும் கார் கடன் போன்ற பல்வேறு கடன் விருப்பங்களின் கலவையை வைத்திருப்பது. வெளிப்படையாக உங்களுக்கு அட்டை அல்லது வீட்டு கடன் தேவையில்லை என்றால் நீங்கள் அதை தேர்வு செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொள்வதை கருத்தில் கொள்ளலாம். நீங்கள் அதை பயன்படுத்தாவிட்டால் உடனடி பொறுப்புக்கு வழிவகுக்காது. முக்கியமாக உங்கள் நிலுவைத் தொகையை நீங்கள் உடனடியாக செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். நிலுவைத் தொகையின் ஒரு இயல்பு நிலை கூட கிரெடிட் ஸ்கோரை கணிசமாக இழக்க வழிவகுக்கும். அதேபோல ஏற்கனவே உள்ள மற்றும் பழைய கிரெடிட் கார்டை செயலிழக்க வேண்டாம் என்று பரிந்துரை